நம்ம இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேவையான அளவு பீட்ரூட் நல்லா குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் குட்டியாக நறுக்குனது, கொஞ்சம் தேங்காய், இது ஆப்ஷனல், தேவையில்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய் குட்டியாக நறுக்குனது, கருவேப்பிலை, உப்பு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு பீட்ரூட் பொரியல். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு வடிக்கும் போது நம்ம இதில் உளுந்து, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இத்தனையும் போட்டு நல்லா வதக்கலாம். உளுந்து கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம பீட்ரூட் இதில் போடுறோம். கூடவே நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஹீட்டில் பச்சை வாசனை எல்லாம் போய் கொஞ்சம் பீட்ரூட் வேகிறது வரைக்கும் வதக்கலாம். மினிட்ஸில் நம்ம பீட்ரூட் நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா தேங்காவையும் போட்டு இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். நம்ம பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.